ஆஃப்டர்நூன் மீல்ஸில் ரசம் சாதம் இல்லைன்னா எப்படிங்க? இதே ரச சாதம் நாங்கள் எங்கள் சேனலில் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு காட்ட போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 1 டம்ளர் அரிசிக்கு 2 கைப்பிடி துவரம்பருப்பு, 2 தக்காளி, 1 சிட்டிகை மஞ்சத்தூள், 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 3லேருந்து 4 விசில் வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். விசில் வச்சு எடுத்தாச்சு. இது சூடாக இருக்கும்போது நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா சாதம் கொஞ்சம் குழையாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு, லெமன் சைஸ் புளி கரைச்சி இதில் ஆட் பண்ணி திரும்ப நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வேணும்னா நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் கட்டியாயிரும். அவ்வளோதாங்க. இதை வந்து ஸ்டவ் மேலே நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுடலாம். இதுக்கு வந்து நம்ம தாளிக்கு ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக பூண்டு பல் இதெல்லாம் தட்டி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து வானலில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு, ஜீரகம், 2 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தட்டி வச்ச பூண்டு இதெல்லாம் வதங்கின பிறகு ஃபைனலாக மிளகு, ஜீரகம் பொடி அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம சாதத்துக்கு மேலே இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். என்கிட்ட கொத்தமல்லி, கருவேப்பிலை இல்லைங்க, அதனால் நான் இதில் காமிக்கலை. நீங்கள் இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இதை போட்டு நீங்கள் கிளறினீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபைனலாக 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நீங்கள் சூடாக பொட்டேட்டோ ஃப்ரை இல்லை எது உங்களுக்கு பிடிக்குதோ அது கூட சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங்!